சார், விஜய் அவர்களை வலுவா நீங்க எதிர்த்து கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. ஒருவேளை வரக்கூடிய 2026 எலெக்ஷன்ல விஜய் அவர்களை எதிர்த்து போட்டியிடுவீங்களா? சிறுபிள்ளைத்தனமா பேச்சு. அவரை எதிர்த்து போட்டிடுறதுக்காக நான் இவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க அண்ணன் தம்பி சண்டை இழுத்து விடுறதுக்கே வரீங்களா? ஒரு கருத்து முறை அவர் சரி பண்ணிக்கணும்னு சொல்றோம். இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்க, இதெல்லாம் சரி பண்ணிக்க. அண்ணன் கேட்கும்போது சரி, நாளைக்கு உன்னை எதிர்க்கணும்னு நிலை வந்ததுன்னா இந்த கேள்வியை எல்லாரும் வைப்பான்ல. இப்ப நான் அண்ணன் சட்டையை சரியா போடுவேன், ஜிப்ப மாட்டேன், தலையை நல்லா வரிக்கன்னு நான் சொல்றேன். அது உன் மேலுக்கு அக்கறை இல்ல. அவன் அடுத்தவன் அப்படி பேச மாட்டான்ல. புரியுதா? அதான் திரும்ப திரும்ப என் தம்பிக்கிட்ட சொல்றது, அடுத்த பேச்சு கேட்காத, அண்ணன் பேச்ச ஒரு தடவை கேளு. அவ பக்கத்துல இருந்து எழுதி கொடுக்கறா, தப்பா எழுதி கொடுக்குறா, அவருக்கு புரிய மாட்டுது, அவ எதையாவது எழுதி விடுறான். அந்த மாதிரி கேள்விகள் நிறைய வருது. அது கவனமா பண்ணது. சொல்லுங்க. தாய்ப்பாசம் உள்ள தலைவனை இழந்து தவிக்கும் ஈழத்தமிழர்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நாகப்பட்டினத்துல பேசியிருக்காங்க. கொடுக்கட்டும். என் தம்பி திடீர்னு மீனவர் இந்த எங்க ஈழத்தமிழர்களை நம்ம ஈழத்தமிழர்லாம் பத்தி பேசுறது எப்படி இருக்குன்னா, எங்க ஐயா மோடி தமிழ் பேசுற மாதிரி இருக்குது. திருக்குறள் சொல்ற மாதிரி, அவையுடைய பாட்டை சொல்ற மாதிரி இருக்குது. அவரு தமிழ் பேசுறத நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? பேசுறாரு அப்படித்தானே எடுத்துக்கிறீங்க. என்னை கேள்வி கேட்டு சிரிக்காத. கேள்வி கேட்டா அண்ணன் சொல்லும் போது என்னை கவனி, நான் பதில் கேள்வி கேட்டா மறுபடியும் சொல்லு, எதிர் கேள்வி கேட்டா சொல்லு. மோடி ஐயா சொல்றாருல, அகர முதலா அப்படி பேசுவார்லப்பா, சாதி இரண்டொழியா வேற இல்ல அப்ப பாட்ட பாடுறல, அந்த கதை தான். அத ஆத்மார்த்தமா உள்ளுக்குள்ள இதயத்துக்குள்ள ஒரு வலி, மனசுல ஒரு காயம் இருந்ததுன்னா அந்த மொழி எப்ப வந்திருக்குன்னா முதல் மாநாட்டுல வந்திருக்கும். இத்தனை மீனவனை கொண்டு இருக்குது. இப்ப தம்பி நாகப்பட்டினத்துல பேசும்போது இந்திய மீனவன் சொல்ல மாட்டேங்குது. முதல்ல இதை கேள்வி எழுப்பினது நான் தான். 15 வருஷமா இது போராடுறேன். மீனவனுக்காக 6 மாசம் சிறையில போய் தேசிய பாதுகாப்புல உள்ள இருந்தவன். இப்ப நீங்க என்னை அந்த காலகட்டத்தில் ஆண்டு 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சாவுக்கு காரணமா இருந்தது காங்கிரஸ், அந்த கட்சி ஆட்சிகள் தான். இதுல நல்லா கவனிங்க, காங்கிரஸ் மட்டும் எங்களை செத்து விழுந்த மீனவனை தமிழ் மீனவன் பதிவு பண்ணிச்சா? இல்ல காங்கிரஸ் இந்திய மீனவன் கைது செய்யப்பட்டான், இந்திய மீனவன் கொல்லப்பட்டான்னு சொல்லிச்சா? அதுவும் தமிழ் மீனவன் தான் சொல்லிச்சு. அப்ப தம்பி பேசும்போது இந்த பாசிச பாஜக நம்மள இந்திய மீனவன் சொல்ல மாட்டேங்குது. அப்ப காங்கிரஸ் சொல்லிச்சா? இது சொல்லுமா அப்படிங்கிற கேள்வி வந்துருது பாருங்க. அதுவும் சொல்லாது. அத நீங்க புரிஞ்சுக்கிட்டு கவனத்துல வைக்கணும். நீங்க காங்கிரஸ் செஞ்ச தீமை தான் தம்பி. 3 கையெழுத்துல தான் தம்பி என் இனத்தின் தலையெழுத்து மாதிரி இங்க நின்று நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம். லால் பகதூர் சாஸ்திரி சிரிமாபா ஒப்பந்தத்துல மலையக மக்கள்ல பல லட்சக்கணக்கான மக்களை குடியுரிமையற்றவர்களாக்கி இங்க கொண்டாந்து ராவோட ராவா இறக்கி விட்டது முதல் கையெழுத்து. யாரையும் கேட்காம தான் தோன்றித்தனமா கச்சத்தீவை இதே சிரிமாவோ இந்த இந்திரா காந்தி அவர்கள் கையெழுத்து போட்டு கச்சத்தீவை தாரை எடுத்து 2வது கையெழுத்து. ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தம், ஐயா ராஜீவ் காந்தி அவர்கள் அந்த நாட்டு அதிபர் ஜெயவர்த்தனை ஒரு இடத்துல ஒப்பந்தம் போட்டு ஒரு கையெழுத்து. 3 கையெழுத்துல தான் என் இனத்தின் தலையெழுத்து மாறி நிக்குது. இது தெரியாம இந்த காங்கிரஸ், நீ பிஜேபி சொல்லுங்க, அதே தவறதான் அதுவும் செஞ்சிருக்க, அதையும் சொல்லணும். அப்ப நீங்க இதை சொல்லும் போது அதை புனிதப்படுத்துறீங்கன்னு வருது, அதை குளோரிஃபை பண்றீங்க, நீங்க அதை நியாயப்படுத்துறீங்கன்னு வருது. புரியுதா? தலைவனை இழந்து நாங்க தத்தளிக்கிறோம்ல, தாயை இழந்த பிள்ளை மாதிரி. காரணம் யாருன்னு சொல்லுங்க. 2 கரமும் கொடுத்து உதவுறேன்னு சொல்லி சிங்களனுக்கு ஆயுதம் பயிற்சி கொடுத்தது யாரு? யாரோட ஆட்சி? அத பேசாம போறது எவ்வளவு பெரிய ஏமாற்று. அப்புறம் அவர் உச்சரிச்சுட்டார் அப்படின்னு உங்களை மாதிரி உட்கார்ந்துகிட்டு பொழிப்புரை எழுதுறது. அவர் அம்மா என்று சொல்லிட்டார். அம்மா என்று அவரை குறிப்பிட்டதில் 1000 அர்த்தங்கள் இருக்குது. பேசுங்க கொஞ்ச நாள், 6 மாசம் தானே, எவ்வளவு தூரம் தான் நீங்களும் பேசி தள்ளுறீங்கன்னு பாக்குறேன். பாப்போம், நல்லாதான் இருக்கு, தொடர்ச்சியா பேசுங்க.